வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சத்தான ராகி மாவில் சேமியா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸு கேரட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு பாக்கெட்டில் பாதி அளவு தான் செய்ய போகிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாயம் எல்லாம் சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய், நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட்டு சேமியாவில் பாதி அளவு தான் செய்ய போகிறேன். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கி வர்றப்ப பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த பீன்ஸு கேரட்டையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் அப்படி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இது கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு பாக்கெட்டில் பாதி அளவு தான் எடுத்துக்கேன் சேமியா. இதுக்கு ஒரு பாக்கெட்டாக இருந்தால் இந்த செம்பில் ஒரு செம்பு எடுத்துக்குவேன் தண்ணி. இதில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பாதி பாக்கெட்டுங்கிறதுனால பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரணும். இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கு முன்னாடி எவ்வளோ தேவையோ உப்பு கூட்டி குறைச்சி செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதியணும். அப்போ தான் சேமியா பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிஞ்சு வர்றப்ப இந்த ராகி சேமியாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துட்டா ஒரே இடத்துல அப்படியே திரண்டுக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எல்லா சேமியாவையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியோட அளவு இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா ஒட்டை வற்றி நல்லா வரணும். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மூடி எடுத்து பார்த்தா இன்னும் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இப்போ திரும்பவும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு அருமையான ராகி சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெறும் சேமியாவை செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி காய்களோடு செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுங்க. நாங்களும் எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கெலாம் இந்த மாதிரி தான் ஒரு அவசரத்துக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தியாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.